வணக்க மக்களே! விவசாய கடன், நகை கடன் தள்ளுபடி அரசு கொடுக்கும் மிகப்பெரிய அறிவிப்பு. ஸோ அதாவது இந்த நகை கடன் சரி, விவசாய கடன் சரி, ஸோ அனைவருக்குமே 2026ல தள்ளுபடி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு கேள்வி பயங்கரமா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% மேல இந்த நகையானது சொசைட்டில வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ அது இந்த முறையும் தள்ளுபடி நிச்சயமா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால, இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, 80% பேர் வச்சிருக்காங்க. போன முறையோட 20% பேர் அதிகமா வச்சிருக்காங்க. அது ஏழை குடும்பத்திலும் சரி, பணக்கார குடும்பத்திலும் சரி, நகை இருந்தாலே கொண்டு போய் வைக்கிறது நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி ஆகுமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போய் நகை சொசைட்டில வைக்கிறதுக்கு போனா, ஸோ சரியா அதாவது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 பவுன் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, வைக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா அந்த இடத்துல அதாவது சொசைட்டிலேயே வந்து பணம் கிடையாது. எல்லாம் நகைங்களே இருக்கு அப்படின்றதுனால பணம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணுவாங்களா? அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ விவசாய கடன பொறுத்தளவுக்கு கண்டிப்பா வந்து பண்ணியே பண்ணுவாங்க. அதாவது தள்ளுபடி விவசாய கடன் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி சரியான முறையில கட்டியிருந்தால், அதாவது நீங்க ஏதாவது லோனோ எல்லாமே எடுத்து சரியான முறையில கட்டியிருந்தால், இந்த தள்ளுபடியானது பண்ணுவாங்க. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நகை கடன் பொறுத்தளவுக்கு, ஸோ நீங்க குறைந்தபட்சம் அதாவது ஒரு 3லிருந்து 4 பவுன் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா, நிச்சயமா வந்து தள்ளுபடி பண்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்ற மாரி தான் தற்போது போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களோட ஆஃபர்கள அதாவது எந்தெந்த மாரிலாம் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே கூட்டி கழிச்சுன்னு வர்றதுல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்க்ளூடிங் ஆவுது அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது நகைக்கடன், விவசாய கடன். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில 3லிருந்து 4 பவுன் அதுக்கு மேல வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க நகைக்கடனோ, அதாவது விவசாய கடனோ தள்ளுபடி வாங்கியிருந்தால், உங்களுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாரியும் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. அதாவது போன வருடம் அதாவது சாரி அந்த 5 வருடத்துக்கு முன்னாடி போன ஆட்சியில் இப்ப வந்திருக்குல்ல, இந்த ஆட்சியில நீங்க அந்த நகைக்கடன்லாம் தள்ளுபடி ஆயிருக்கா? அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்றதையும் அ சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க. ஸோ வேற ஆள் பேர்ல மாத்தி வைக்கலாம் அப்படின்ற மாரி சில பேர் வந்து போயிட்டு இருக்கனால, ஸோ இது ஒரு குழப்பத்துக்குரிய விஷயமாவே இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பேர்ல வச்சிருந்தா மாத்தி வைக்கிறது, அந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போன டைம் நம்ம வாங்குனது நம்மளுக்கு வருமா? அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இத பொறுத்தளவுக்கு வந்துரும். ஆனா கொஞ்சம் வந்து இந்த விஷயம் எல்லாமே நோட் பண்றாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதே மாரி இந்த விவசாய கடன பொறுத்தளவுக்கு நிச்சயமா தள்ளுபடி பண்றாங்க. அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் அதாவது ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடனும் இது விவசாய கடனுமே இருந்தால் தள்ளுபடி பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு டவுட்டாவ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அத கிளாரிஃபை பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.